சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா சதுக்கம் பகுதியில் வந்து இருக்கிறோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களோட அந்த நினைவிடம் சமீபமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்தோன்னா அந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்களோட அந்த நினைவிடமே புதுப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது ரெண்டு விஷயமுமே சமீபமாக ரொம்ப சிறப்பாகவே வந்து நடந்துருச்சு. நாம் இப்போ அந்த பகுதியில் தான் வந்து இருக்கிறோம். அண்ணாவோட அந்த நினைவிடம் எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்கு, அது போக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட நினைவிடம் எந்த விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த நினைவிடம் பக்கத்திலேயே வந்து பார்த்தோன்னா அவரோட நினைவை போற்ற வகையில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. கலைஞர் உலகம் சொல்லிட்டு கலைஞர் எழுதின புத்தகங்கள், கலைஞர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அவர் செய்த பணிகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தி மக்களோட பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க. ஸோ உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அண்ணா நினைவிடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அண்ணா சிலை வந்து இருக்கும். அந்த பகுதியில் வந்து இருக்கிறோம். இங்கேயுமே ஏராளமான மக்களும் ஏராளமான தொண்டர்களும் இருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து எப்பவுமே வந்து அண்ணா அவர்களோட நிரந்தர பற்றாளராகவும் அவரோட அன்புமிகு தம்பியாகவும் தான் எப்பவுமே வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே அவர் உடல்நலம் நலிவுற்று அந்த வயோதிகம் அதிகமான சமயத்திலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு முறை வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் வந்து அவரோட குரலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக மருத்துவர்கள் ஏதாச்சும் பேசுங்கன்னு சொன்னப்போவுமே கூட முதல் வார்த்தையாக வந்து அவர் பேசுனது வந்து அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவங்க கூட வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக அண்ணா அவர்கள் மீது பற்றுக்கொண்டவராக தான் கருணாநிதி அவர்கள் வந்து இருந்திருந்தாரு. நாம இப்போ அந்த அண்ணாவுடைய நினைவிடத்துல தான் வந்து இருக்கிறோம். இந்த நினைவிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த நினைவிடம் ஏற்கனவே வந்து இருந்துச்சு. அண்ணாவுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு நினைவிடம் இருந்துச்சு. அந்த நினைவிடத்தை புதுசாக புனரமைச்சு அந்த தரைப்பகுதியெல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல அந்த புல்வெளிகள்லாம் வந்து புதுசாக மாற்றி அழகுபட வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்தந்த வேலைகள் தான் அண்ணா நினைவிடத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து வயோதிகம் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி வந்து உயிரிழந்திருந்தார். ஸோ அவர் இறந்த சமயத்திலே வந்து பார்த்தோன்னா அவர் இறந்த சமயம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் இல்லாத சமயம். ஸோ அந்த சமயத்தில் திமுக சார்பில் அவங்க கேட்டது அப்படிங்கிறது கருணாநிதி அவர்களோட விருப்பப்படி அவரோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்போதைய அரசாங்கம் சார்பில் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படலை. ஸோ திமுக சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மெரினாவில் இடம் வேணும் அப்படின்னு வந்து வாதாடினாங்க. அந்த வழக்கு விரைவாக விசாரிக்கப்பட்டு மெரினாவில் திமுக கேட்ட மாதிரியே வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு இடமும் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க விருப்பப்படியே வந்து கருணாநிதி அவர்களோட விருப்பப்படியே பார்த்தோன்னா அண்ணாவுக்கு அருகிலேயே வந்து அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. ஸோ வாழ்க்கை முழுக்க போராட்டத்தை மட்டுமே சந்திச்சிருந்த ஒரு தலைவர் இறப்புலையும் வந்து போராடி தான் தனக்கான இடத்தை வந்து பெற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுச்சியோட திமுக தொண்டர்கள் இந்த நினைவிடம் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தை பற்றி வந்து எப்போவுமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கலைஞர் நினைவிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது மொத்தம் 39 கோடி ரூபாய், 2.2 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இந்த நினைவிடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அந்த நினைவிடத்துக்குள்ள நம்ம வந்தோடனே வந்து பார்த்தோன்னா முதல்ல நம்ம வர இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கலைஞர் அவர்களோட சிலை தான். அவர் எழுதுற மாதிரியான ஒரு சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்களோட அந்த நினைவிடத்துக்கு கீழே வந்து பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்ட்ல நிலவரையில பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் உலகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அருங்காட்சியகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவரோட அந்த எழுத்து பணிகள், பத்திரிகை பணிகள், அது போக ஆட்சியில் இருந்தப்போ அவர் செஞ்ச பணிகள், எதிர்க்கட்சி தலைவர் அவர் செஞ்ச பணிகள்ல அவரோட மொத்த பணிகளையும் ஆவணப்படுத்துற மாதிரியா இந்த அருங்காட்சியகம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கலைஞர் உலகம் அப்படிங்கிற இந்த அருங்காட்சியகத்துல நுழையிற இந்த பகுதியிலே வந்து பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்துல அவரோட ஆட்சியில அவர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள், அதாவது முக்கியமான கட்டுமானங்களை பற்றின அந்த படங்களும் விளக்கங்களும் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அண்ணா மேம்பாலம் சொல்லலாம், அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை சொல்லலாம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவரோட ஆட்சியில் கட்டப்பட்ட மிக முக்கியமான அந்த கட்டடங்களை பற்றின அது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, அந்த திட்டம் எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு, அது எப்போ திறந்து வைக்கப்பட்டுச்சுன்னு அந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்பட கண்காட்சி மாதிரி இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க.
கலைஞர் உலகம் அப்படிங்கிற இந்த அருங்காட்சியகத்துக்குள்ள சரித்திர நாயகனின் சாதனை பயணம் அப்படின்னு ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ரயில் பட்டி மாதிரி வந்து இந்த அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் டு சென்னை அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ரயில் பெட்டி. திருவாரூர் அப்படிங்கிறது கலைஞரோட ஊர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரயில் பெட்டிக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பெரிய திரையில ஒரு 3D தொழில்நுட்பத்துல கலைஞர் அவர்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் அரசியல் பயணத்தையும் சினிமா பயணத்தையும் ஒட்டுமொத்தமா வந்து ஆவணப்படுத்தி அந்த திரையில வந்து படமா வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ரயில் பெட்டி மாதிரி இருக்குல்ல அந்த அமைப்பு உள்ள பார்த்தாலுமே அது வந்து ரயில் பெட்டி மாதிரி தான் இருக்கு. ஒரு ட்ரெயின்ல நம்ம ஜேர்னி பண்ணிக்கிட்டே வந்து கலைஞர் அவர்களோட அந்த வாழ்க்கை பயணத்தை வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தான் இந்த சரித்திர நாயகனின் சாதனை பயணம் அப்படிங்கிற இந்த அரங்கத்தின் மூலமா வந்து நாம பெற முடியுது. ஒவ்வொரு ஊரையும் இந்த ரயில் கடந்து போற சமயத்துல அந்த ஊர்ல கலைஞர் அவர்கள் செய்த மிக முக்கியமான பணி என்ன, அந்த ஊர்ல கலைஞர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறத பத்திலாம் வந்து குறிப்பிட்டு விளக்கமா வந்து சொல்லப்படுது. குறிப்பா வந்து பார்த்தோன்னா சேலம்ல பார்த்தோம் அப்படின்னா சேலம்ல அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல கலைஞர் அவர்கள் அந்த வசனகர்த்தாவா இருந்த சமயத்துல அவர் திரைப்படங்களுக்கு ஆற்றிய பணிகள் பத்தி எல்லாமே வந்து விளக்கமா வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க. இந்த அனுபவமே வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஒரு ரயில் பெட்டிக்குள்ள போய் ஒரு ரயில் பயணத்துல எப்படி நம்ம வந்து அழுங்கி குலுங்கி உட்கார்ந்துட்டு இருப்போமோ அந்த மாதிரியே ஒரு செட்டப் தான். நம்ம வைப்ரேட் ஆகிக்கிட்டே தான் வந்து அந்த படத்தை எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஒரு முழுமையா ஒரு ரயில் பயணத்துல கலைஞர் அவர்களோட அந்த வாழ்க்கை பயணத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது அனுபவத்தை தான் இந்த சரித்திர நாயகனின் சாதனை பயணம் அப்படிங்கிற அரங்கத்துல நம்ம காண முடியுது. கலைஞர் உலகம் அப்படிங்கிற அந்த அருங்காட்சியகத்துக்குள்ள பார்த்தோன்னா இந்த வளாகம் முழுவதும் பார்த்தோன்னா பல அரிய புகைப்படங்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மிக மூத்த அரசியல் தலைவராக இருந்தாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்திருந்தாரு. 50 ஆண்டுகளுக்கு மேலான அந்த அரசியல் அனுபவத்தை வந்து வச்சிருந்தாரு. அதனாலேயே பார்த்தோன்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல தலைவர்களோடையும் நெருங்கி பழகக்கூடிய அரசியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில வந்து கலைஞர் அவர்கள் வந்து இருந்தாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்தியாவோட மிக முக்கியமான தலைவர்களோட தமிழகத்தோட மிக முக்கியமான தலைவர்களோட கலைஞர் அவர்கள் இருந்த அந்த முக்கியமான தருணங்களை வந்து புகைப்படங்களா வந்து ஒரு கண்காட்சி மாதிரியே இந்த வளாகம் முழுக்க வந்து வச்சிருக்கிறாங்க. நாம இங்க பார்த்தாலே வந்து தெரியும் காமராஜர் அவர்களோட கலைஞர் அவர்கள் இருந்த அந்த தருணம் இருக்கு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கூட இருக்கு. அப்புறம் வந்து அப்துல் கலாம் அவர்கள் கூட, அப்புறம் வந்து விபி சிங் கூட, நரசிம்ம ராவ் கூட, இந்தியாவோட அப்புறம் வந்து வெளிநாட்டு அளவுல உலக அளவுல மிக முக்கியமான நபர்களோட கலைஞர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட மிக முக்கியமான தருணங்களை வந்து புகைப்படங்களா ஒரு கண்காட்சி மாதிரியே ரொம்ப அரிய புகைப்படங்களை ஒரு கண்காட்சி மாதிரியே வந்து இந்த வளாகம் ஃபுல்லா வந்து வச்சிருக்கிறாங்க. நாமளே பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியான உணர்வை இதெல்லாம் தருது. கலைஞர் அவர்கள் எழுத்தாளராக நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. திருக்குறளுக்கு எழுதின உரையிலிருந்து தொடங்கி நெஞ்சுக்கு நீதினு அவர் வாழ்க்கை வரலாறு எழுதினது தொடங்கி நிறைய விஷயங்களை வந்து புத்தகங்களா வந்து எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புத்தகங்களோட அந்த பட்டியல் வந்து இங்கே இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த புத்தகங்களோட பேர் எல்லாமே இங்க இருக்கு இல்லையா, அதுல நம்ம எந்த புத்தகம் வேணுமோ அதுல போய் நம்ம வந்து நம்மளோட கையை வச்சோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை பத்தி கலைஞர் அவர்களோட குரல்ல அவரே வந்து விளக்கி சொல்ற மாதிரி வந்து காணொலியா வந்து விரியுது. ஸோ நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலைஞர் அவர்களோட மிக முக்கியமானது பார்த்தோம்னா நெஞ்சுக்கு நீதி சொல்லலாம். ஸோ நெஞ்சுக்கு நீதியில இப்போ அதுல நம்ம கை வச்சோம் அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி பற்றி கலைஞர் அவர்களே வந்து அவரோட குரல்ல வந்து விளக்கி வந்து சொல்வாரு. நெஞ்சுக்கு நீதி மாதிரியே தொல்காப்பிய பூங்கா, சிலப்பதிகாரம், பொன்னர் சங்கர், பாயும்புலி, பண்டாரக வன்னியன், குறளோவியம், சங்க இலக்கியம், தென்பாண்டி சிங்கம்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாமே வந்து இதுல இருக்கு. எந்த புத்தகத்தை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோமோ அதுல நாமளே வந்து கை வச்சோம் அப்படின்னா கலைஞர் அவர்களோட குரல்ல நாமளே அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கலைஞருடன் ஒரு நேர்காணல் அப்படின்னு ஒரு அரங்கம் வந்து இருக்கு. இதுல என்ன அப்படின்னா வந்து அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நாமளே நேரா கலைஞர் கூட உட்கார்ந்து பேசுற மாதிரியான ஒரு அனுபவத்தை நம்ம வந்து பெற முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து மதுரையில கட்டப்பட்ட அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். அங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த தொழில்நுட்பத்தை பார்த்து வந்து ரொம்ப வியந்து போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தோன்னா இங்கேயுமே அது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைக்கு செயல்படலை. ஸோ அது செயல்படும் போது அது பார்வையாளர்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். உரிமை போராளி கலைஞர் அப்படிங்கிற அரங்கத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நவீன தொழில்நுட்பம் மூலமா நாம நேரடியா கலைஞர் கூட புகைப்படம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கலைஞர் அவர்களோட அந்த கோபாலபுரம் இல்லத்தை பத்தி எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல கலைஞர் அவர்களோட வீடியோக்கள் போட்டோக்களையுமே நம்ம பார்த்திருப்போம். புத்தகங்கள் சொல்ல கலைஞர் அவர்கள் நடுசுல சோஃபால அமர்ந்திருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் அதிகம் பார்த்திருப்போம். அந்த ஃப்ரேம்லயே நாமளும் நின்று கலைஞர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்க பண்ணியிருக்கிறாங்க. உடனடியா நம்ம போட்டோ எடுத்துக்கிட்ட உடனே நம்ம கைக்கு அது பிரிண்ட் ஆகும், மொபைல் போனுக்கும் வரா மாதிரியான வசதிகளுமே வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. கலைஞர் அருங்காட்சியகம் கலைஞர் உலகம் பேர்ல இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையா வந்து கலைஞரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவரோட எழுத்து பணிகள் ஆரம்பிச்சு அவர் சின்ன வயசுல எப்படி அரசியலுக்குள்ள வந்தார் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு சினிமாவில் அவர் என்னென்ன மாதிரியான பணிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி காலம் வரைக்குமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே திருவாரூர்ல இருந்து அவர் கிளம்பி வந்து
இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்த வரையிலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வரையிலும், அவரோட கடைசி காலம் வரையிலும் சொல்லிட்டு எல்லா விதத்திலையுமே அவரோட பணிகளை வந்து முழுமையா வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அதை ரொம்ப சுவாரஸ்யமா மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா புரிகிற வகையில ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம உள்ள பார்த்திருப்போம், அந்த ரயில் பெட்டி வடிவிலான அந்த 3D காணொலி மையமாகட்டும், அப்புறம் வந்து ஒரு தியேட்டர் செட்டப்ல கலைஞரோட அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காட்சிப்படுத்துற இடமாகட்டும், கலைஞரோட நேரடியா போய் புகைப்படம் எடுத்துக்கிற விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலைஞரோட புத்தகங்களை பத்தி கலைஞரே வந்து அவரே வந்து அறிமுகப்படுத்துற மாதிரியான விஷயங்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விதத்துல இந்த கலைஞர் உலகம் அப்படிங்கிற இந்த அருங்காட்சியகத்தை ரொம்ப சிறப்பாகவே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. கலைஞரோட நினைவிடம் பிப்ரவரி 26ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த நினைவிடம் அப்படிங்கிறது பொதுமக்களோட பார்வைக்கு வந்து விடப்பட்டுருச்சு. ஆனா இந்த கலைஞர் உலகம் அப்படிங்கிற இந்த அருங்காட்சியகம் பார்த்தோன்னா இன்னும் பொதுமக்களோட பார்வைக்கு வரல. இன்னும் ஒரு வாரத்துல அது பொதுமக்களோட பார்வைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே பொதுமக்கள் முழுமையா ஃபுல்லா கூட்டமா இந்த இடத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதுனால இதுக்கு சில கட்டுப்பாடுகளுமே வச்சிருக்காங்க. கலைஞர் உலகம் அப்படிங்கிற இந்த அருங்காட்சியகத்தை பார்க்க நினைக்கிற பொதுமக்கள் வந்து முன்னாடியே வந்து ஆன்லைன் மூலமா முன்பதிவு வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 200 பேரை தான் இந்த இடத்துக்குள்ள அனுமதிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் அது எப்படி இருக்கும், இதை நேரில் வந்து பார்க்கறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இனிமே தான் அரசு தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வரும். கலைஞர் அவர்களோட அந்த சமாதி முன்னாடி நிற்கிறோம். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த வாசகம் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இந்த இடத்த பார்த்துருப்போம், ரொம்ப தற்காலிகமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு மலர் வளையங்கள்லாம் வைக்கப்பட்டு மலர்கள் அலங்காரம்லாம் செய்யப்பட்டு ரொம்ப தற்காலிகமான ஒரு செட்டப்போட தான் இந்த இடம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ முழுமையாக ஒரு நல்ல ஒரு மேடை மாதிரியான ஒரு செட்டப்பில் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து வசதியாக பார்த்துட்டு கலைஞர் சமாதி கிட்ட வந்து பார்த்துட்டு போகிற வகையில் வந்து இந்த கட்டுமானங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த அந்த சமாதியை சுற்றி வந்து அந்த அலங்கார வளைவு மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா ஒரு உதயசூரியன் வடிவில் இருக்கிற மாதிரியான இந்த வளைவுகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கலைஞர் அவர்களோட சமாதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இதுதான் வந்து புதுசாக வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்களெல்லாம் வந்து அமர்ந்து நேரம் செலவழிக்கிற மாதிரி அந்த பார்வையாளர் மாடங்களுமே வந்து ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கு. கலைஞரோட நினைவிடம் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதிக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே அந்த மெரினா கடற்கரையோட அழகை ரசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புமே செய்யப்பட்டிருக்கு. ஸோ பொதுமக்கள் இந்த நினைவிடத்தோட பின்பகுதியில் அப்படி முழுமையாக அமர்ந்து அப்படி இலகுவாக பார்த்தோன்னா அந்த கடற்கரையோட அழகை ரசிக்கிறதுக்கான அந்த உட்கார்றதுக்கான வசதிகள் எல்லாமே முழுமையாக வந்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தோன்னா அந்த மலர்களுமே கூட நிறைய வண்ண வண்ண மலர்களுமே வச்சு அலங்காரமாகவும் வைக்கப்பட்டிருக்கு. பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு இடமா இந்த இடம் வந்து காட்சியளிக்குது. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.